உபதேசம் வேணுயா நமக்கு. ஒரு ஒரு விசுவாசினா, நீ விசுவாசினா எபேசு சபையில் அப்படி இருந்திருக்கான். அவன் அப்போஸ்தலர் இல்லைன்னா அவனை யாருன்னு பார்த்து, என்னடா இவெல்லாம் அப்போஸ்தலராடா அப்படின்னு வசனத்தை பார்த்து ஒப்பிட்டு பார்த்து இவன் பிராடுறான்னு கண்டுபிடிச்சிருக்கான். நீ எல்லா பேரையும் நம்புறியே, எல்லாரும் ஊழியக்காரே, எல்லாரும் வீட்டுக்குள்ள விடுறியே, நீ விடலாமா? சொல்லு. இந்த உபதேசத்தை கொண்டு வராத ஒருவனை நீ ஏற்றுக்கொள்ளலாம்? சரிதான சிஸ்டர் நான் சொல்றது? இந்த உபதேசத்தை கொண்டு வராத ஒருத்தனை எப்படி வீட்டில் ஏத்துக்கலாம்? பைபிள் சொல்லுதுல, நீ அவனை ஏத்துக்கிடாத, அவனுக்கு வந்தனம் சொல்லாதுன்னு சொல்லுதுல. நாம ஏத்துக்கிறோமே, அவர் ஊழியக்காரர் தான், இவர் ஊழியக்காரர் தான், இவர் ஊழியக்காரர் தான், வாங்க 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 வாங்க. வஞ்சிக்கப்படாதிருங்கள். இது சம்பாதிக்கப்பட்டவன். எதால் சம்பாதிக்கப்பட்டவன்? அவருடைய ரத்தத்தினால. பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, அவருடைய சுய ரத்தத்தினால சம்பாதிக்கப்பட்டவன். ஒரு நாள் ஒருபோது என்ன செய்யக்கூடாது? வஞ்சிக்கப்பட்டு போகக்கூடாது. உன்னை குறித்து எச்சரிக்கையா இருக்கணும். ஏன்னா உனக்கு ரத்தம் விலைக்கிரயமாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தர் தம்முடைய ரத்தத்தை கொடுத்து உன்னை மீட்டிருக்கிறார். இயேசு ரத்தத்தினால் மீட்கப்பட்ட பிள்ளைகள் நீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டு காலத்துல தேவன் ரட்சிப்பை வேற விதமா வழங்கி இருக்கலாம். ஆனா புதிய ஏற்பாட்டு காலத்துல கர்த்தர் கொடுத்த ரட்சிப்பு அவருடைய ரத்தத்தினால் உண்டானது. தேவன் தம்முடைய சுய ரத்தத்தினாலே சம்பாதித்த சபை. விலைக்கரையும் இயேசுவினுடைய ரத்தம் கொதிக்கத்தான் செய்ய. எனக்கு எப்படி இப்படி இருக்க முடியும்? ஒரு விசுவாசி படிச்சு கல்வி அறிவு பெற்ற பின்னாடியும் பகுத்தறிவு இல்லாமல் வாழுகிறவனை குறித்து என்ன சொல்ல முடியும்? தன்னுடைய வஞ்சிக்கப்பட்டவனே தெரியாம உட்கார்ந்து இருக்கிறவன் என்ன செய்ய முடியும்? தன்னுடைய ஆத்துமா கெடுக்கப்பட்டிருக்கிறது. பொய்யான உபதேசங்களினாலே, தப்பான விசுவாசங்களாலே நான் கெட்டு போயிருக்கிறேன்னு தெரியாமல் கிடக்கிறவனை குறித்து எனக்கு வேதனை உண்டாகும். எதுக்கு பாஸ்டர் அவரை வஞ்சாரு? எதுக்கு பாஸ்டர் இப்படி திட்டினாரு? எதுக்கு பாஸ்டர் இப்படி கோவப்பட்டார்? அப்புறம் உன் பிள்ளை அசுத்தத்தை, அசுத்தமான ஒன்னை எடுத்து அப்பம்னு சாப்பிடும்போது உனக்கு எப்படி இருக்கும்? உனக்கு எப்படி இருக்கும்? நீ ஜீவனோட இருந்து உன் பார்த்துக்கிட்டு இருக்க கண்ணு முன்னாடி உன் பிள்ளை அசுத்தமான ஒன்னை எடுத்து வாயில வைக்க போது உனக்கு எப்படி இருக்கும்? எனக்கு அப்படித்தான் இருக்கும். சத்தியத்திலிருந்து உங்களுடைய மனது கெடுக்கப்படுமோ என்று நான் பயந்திருக்கிறேன். உங்கள் மனதும் கெடுக்கப்பட்டு விட்டதோ? தேவனுடைய பிள்ளைகள் ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஆமென். இப்ப நாம போய் மத்தவனுக்கு இப்படி பேசாததுனாலதான்